சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று இருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். பெசன்ட் நகர் சர்ச்சில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி எந்த அளவுக்கு மக்களோட வருகை இருக்கு, என்னென்ன சிறப்பு திருப்பலி, என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஒரு கோலாகலம் கொண்டிருக்கிறது எல்லா சர்ச்சுகளிலும் என்று சொல்லலாம். குறிப்பாக சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நேற்று இரவு சிறப்பு பூஜை என்பது நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையிலேயே ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டை செய்திருந்தார்கள். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி புனித திருத்தலத்தை பொறுத்தவரை காலையிலிருந்தே தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு நடைபெற்ற பிரார்த்தனைக்கு பின்பாக தற்போது காலையிலும் பிரார்த்தனை தொடங்கி இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிரார்த்தனையிலும் கூட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் புத்தாடைகளை உடுத்தி நண்பர்களுக்கும் ஒரு குடும்ப உறவினர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு பிரார்த்தனையிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை முழுவதுமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பிரார்த்தனைக்குள் இருக்கக்கூடிய முழு அரங்குமே நிறைந்து அதற்கு வெளியாக நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று தொடர்ந்து நேரமாக ஆக பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருத்தலத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்தும் கூட அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மாதா கோயில் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்குள்ளாக சென்று மெழுகுவத்தி ஏந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்றுதான் சென்னையை பொறுத்தவரை சாந்தம் உட்பட எல்லா திருத்தலங்களிலும் இது போன்ற சிறப்பு வழிபாடுகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களது குடும்பத்தினுடன் புத்தாடை உடுத்தி கொண்டு இந்த சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் தொடர்ந்து அன்னை வேளாங்கண்ணி பெசன்ட் நகரில் கூடிய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெறக்கூடிய நிலையில் பிரார்த்தனையில் பங்கேற்று இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும், புத்தாண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வழிபடுவதோடு இந்த மகிழ்ச்சியை உறவினர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு குடும்பத்தினருடன் தொடர்ந்து இந்த அன்னை வேளாங்கண்ணி பெசன்ட் நகர் புனித வேளாங்கண்ணிக்கு வரக்கூடியதனை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே எல்லா சர்ச்சுகளிலும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எப்பொழுதும் சென்னையை பொறுத்தவரை பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தை பொறுத்தவரை இரவு சிறப்பு பிரார்த்தனைக்கு பின்பாக காலையிலும் பிரார்த்தனை தொடங்கி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 12 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை இருக்கிறது, இரவு 8 மணிக்கு இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் இரவு வராதவர்கள் பகலில் அதிக அளவில் குடும்பத்தோடு வந்து பிரார்த்தனை செய்வதோடு தொடர்ந்து வழிபட்டதற்கு பின்பாக உறவினர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும், குறிப்பாக 2026ஆம் ஆண்டும் சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என பொதுமக்கள் தெரிவிப்பதையும் பார்க்க முடிகிறது. நேரம் ஆக தொடர்ந்து பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு ஏராளமான கிறிஸ்துவ பெருமக்கள் குடும்பத்துடன் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் குறித்து உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.